வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது கல்கி அவர்கள் எழுதின கவர்னர் வண்டி அப்படின்ற சிறுகதையுடைய கதை சுருக்கம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நம்முடைய நாட்டுக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி, சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி ரொம்பவே மக்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க. வெள்ளைக்காரங்க ரொம்பவே நம்முடைய மக்களை கொடுமைப்படுத்தியிருக்காங்க. எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தியிருக்காங்க, என்ன மாதிரியான வேலைகள்லாம் வாங்கியிருக்காங்க, எந்த மாதிரிலாம் மக்கள் அன்றைக்கு அந்த சிரமங்களை வேற வழி இல்லாமல் தாங்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கதையை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்முடைய கதையுடைய நாயகர் முத்து. இவர் ஒரு தலையாளியாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இவருடைய மனைவி பேர் மதுரம். 2 பசங்க. பையன் பேர் சின்னான், பொண்ணு பேர் அஞ்சலி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவர் ஒரு அரசாங்க ஊழியர் அப்படின்றதுனால ரொம்ப கவலை இல்லாமல் ஒரு வாழ்க்கை இருந்துடும் அப்படின்னு யாருமே நினைக்கக்கூடாது. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்க வேலையாக இருந்தால் கூட வெள்ளைக்காரங்கிட்ட வேலை செய்கிறது ரொம்ப கொடுமையான வேலையாக இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான வேலையை தான் இன்றைக்கி செய்ய போகிறதா ரொம்பவே புலம்பிகிட்டு இருக்கா முத்து. என்ன வேலை கொடுத்துட்டாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளைக்கார துறை ரயிலில் வர்றதா தகவல் வந்திருக்கு. அந்த வெள்ளைக்கார துறை ரயிலில் வர அந்த வழி எல்லாமே, அந்த ரயில் பாதை ஓரம் எல்லாமே 50 அடிக்கு ஒருத்தர் விதமாக இருந்து காவல் பணி செய்யணும் அப்படின்னு சொல்கிறது மேலெடுத்து உத்தரவு. அதுபடி எல்லாருமே வேலை செய்யணும். தலையாளி மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அத்தனை பேரும் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மணியாகார் போகணும், கணக்கு புள்ள போகணும், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் உட்பட எல்லாருமே அந்த வேலையை செய்யணும், அவங்க மேற்பார்வையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இவனுக்கு ஒரு பக்கம் தீபாவளியை மனைவி கூடயும் குழந்தை கூடயும் மகிழ்ச்சியாக கொண்டாடணும்னு மனசு துடிக்குது. இருந்தாலும் கூட இந்த வேலைக்கு போக முடியாமல் இருக்க முடியாது. ஏன்னா இது மேலெடுத்த உத்தரவு அப்படின்றதுனால புலம்பிக்கிட்டே மனைவி கிட்ட சொல்கிறான். ஏன் இன்னைக்குன்னு பார்த்து போனோமா, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் லீவ் சொல்லிடுதானே அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட அரசாங்க உத்தியோகம், இதை நம்ம விட முடியுமா, எல்லாருமே செய்யணும்னு சொல்கிறாங்க. நான் மட்டும் என்ன விதி விலக்கா, அதனால் நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்தால் தாங்க பணியாரமே சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சொல்கிறாங்க. இருந்தாலும் இதெல்லாம் மனசில் போட்டுட்டு குழப்பிக்கிட்டு இங்கேயே இருக்க முடியாமல் ஒரு தவிப்போடையே இந்த முத்து இருக்கான். இருந்தாலும் அரசாங்க வேலை ரொம்ப முக்கியம். ஏன்னா அரசாங்க வேலைன்றது அவனுக்கும் ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒன்றா இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுறான், அங்கேருந்து கிளம்பி போகிறான். போயிட்டு அவனுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல நின்று காவல் பணியை செய்கிறான். கையில் ஒரு லாந்தர் வச்சுக்கிட்டு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு கோணி பையை போட்டுட்ருக்கான், வேட்டி கட்டிகிட்டு இருக்கான். இதெல்லாம் போட்டும் கூட குளிருது. ஏன்னா அது பயங்கரமான ஒரு குளிர்காலம். ஐப்பசி மாதம் பயங்கரமாக மழை பெஞ்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இரவு நேரம் கூடிகிட்டே போகுது. 7 மணி ஆச்சு, 8 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு. இன்னுமே அந்த கவர்னர் தவிர வரவே இல்லை. அவருடைய ரயிலை எந்த பக்கமும் காணவே இல்லை. ரொம்பவே குளிர் தாங்க முடியாமல் தவிச்சுக்கிட்டே இருக்கான். பேசாமல் கிளம்பி போயிடலாமா அப்படின்னு கூட தோணுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்நேரம் மனைவி பணியாரம் சுட ஆரம்பிச்சிருப்பாங்க. சரி, அவங்களாவது பணியாரம் சுட்டு குழந்தைகளோட சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினைக்கிறான். இன்னொரு பக்கம் கிளம்பி போயிடலான்னு தோணுது. அந்த நேரம் பார்த்து குரங்குக்குள்ளா போட்ட ஒரு கிராம முன்ஷிப் குருசாமி உடையார் வரார். அதாவது இவருடைய மேலதிகாரி. அவர் என்ன எதுன்னு விசாரிக்கும் போது, ஐயா இது என்னால் தாங்க முடியாது, ரொம்ப குளிரா இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி முத்து சொல்றான். முத்து மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் குருசாமி உடையாருக்கு எப்போவுமே உண்டு. ஏன்னா திருட்டு கிடையாது, யாருக்கிட்டேயும் எந்த குறையும் அவன் கண்டுபிடிக்கிறது கிடையாது, எந்த விதமான தொல்லையும் அவனால் கிடையாதுன்றதுனால குருசாமி உடையாருக்கு, அதாவது கிராம முன்சிப்க்கு முத்து ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் கூட அவன் கிளம்புறேன்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியல. ஏன்னா இங்கே வந்திருக்கிற கிராம முன்சிப் பார்த்தீங்க அப்படின்னா ஊர்லேயே பெரிய பணக்காரரு, அதாவது நகரங்களில் காசு வச்சிருக்கக்கூடியவன்றாங்க, லட்சக்கணக்கான காசு வச்சிருக்கக்கூடியவர். இருந்தாலும் கூட நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக எடுத்துகிட்டு போ, இங்கே வெள்ளைக்கார ஆட்சி பண்ணும்போது அவனுக்கு வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற தலையெழுத்தே அப்படின்ட்டு நிறைய பேர் இவரை மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் முன்சிப்பே வந்த பிறகு முத்துவால் போக முடியாது. அதனால் அமைதியாக முத்து நிற்கிறான். அப்போ முன்சிப் சொல்கிறாரு, டேய் முத்து, இன்னும் அரை நாளைக்குள்ளே வண்டி வந்துடும் அப்படின்னு சொல்கிறார். எங்கள் அப்பா நன்னான நான் இனிமேல் வேலை செய்ய முடியாது, நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிரில் நடுங்கிட்டே சொல்கிறான் முத்து. ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே அவனால் அந்த குளிரை தாங்கிக்க முடியலை. அப்போ தான் சொல்கிறார், டேய் அப்படியெல்லாம் போகாத, உனக்கு என்ன இப்போ குளிருது அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறாரு. ஆனால் இது சொல்லக்கூடாது, ஏன்னா அவனுக்கு சுருட்டு பிடிக்கிற குடிக்கிற பழக்கமெல்லாம் கிடையாது. இருந்தாலும் கூட இந்த சூழ்நிலைக்கு இதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, சட்டப்பையிலேருந்து ஒரு கால்னா எடுத்து கொடுத்து பக்கத்தில் போயிட்டு ஒரு புட்டி குடிச்சிட்டு வா, இந்த குளிரெலாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறார். இது முத்துவுக்கும் கூட பிடிக்காது தான். ஏன்னா ஒரு தடவை இந்த மாதிரி தான் குடிச்சிட்டு மனைவி கிட்ட பயங்கரமாக திட்டு வாங்கியிருக்கான். அவங்க மனைவி ரொம்ப கோவப்பட்டிருக்காங்க.
அதனால் வந்து இனிமே இந்த மாதிரி குடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான். இருந்தாலும் கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய குளிரும் அவனுடைய நிலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்ததுனால அவர் கொடுத்த காசு எடுத்துகிட்டு போயிட்டு குடிச்சிட்டு வந்துடுறான். என்னப்பா குடிச்சிட்டு வந்துட்டியா, கொஞ்ச நேரத்தில் குளிரெல்லாம் வந்து பறந்து போயிடும் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரி, நான் உனக்காக இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தேன், நீ இதுக்கப்புறம் நீ பார்த்துக்க, நான் போய் என் இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவரும் வந்து கிளம்பிடுறார். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா முத்துடைய குளிர் வந்து பறந்து போயிடுச்சு. குளிர் மட்டுமா பறந்து போச்சு, அவனுடைய உணர்ச்சியும் வந்து பறந்து போச்சு. ஏன்னா உள்ளே போன அந்த மது பார்த்திங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு மயக்கம் வருது, கிறுகிறுன்னு வருது, கையில் இருக்கிற விளக்கம் கீழே விழுந்து அணைஞ்சு போச்சு. பக்கத்தில் தந்தி கம்பம் இருக்குது, அந்த தந்தி கம்பத்தை அப்படியே தாங்கினாப்பில் பிடிச்சிட்டு அப்படியே வந்து கம்பத்தோரமாக சாஞ்சு வந்து நிற்கிறான். அதனால் வந்து நிற்கக்கூட முடியல, அந்தளவுக்கு வந்து அப்படியே போதை தலைக்கேறுது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கண் இருட்டின்னு வருது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா இருண்ட நேரமாக தான் இருக்குது. 4 மணிக்கு வந்து நின்னவன் இன்றைக்கி வந்து 9 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அப்போது எந்த அளவுக்கு இருள் வந்திருக்குன்னு பாருங்கள். அந்தளவுக்கு இருட்டில் அந்த கம்பத்தை பிடிச்சிக்கிட்டு அப்படியே தடுமாறி வந்து நின்றுட்டுருக்கான். அந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு பயங்கரமான ஒரு வெளிச்சம் தெரியுது. இது என்ன, அது பேயா பூதமா என்னவா இருக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இல்லை இது பெரிய கொல்லிவாய் பிசாசு போல இருக்குது, எவ்வளோ பயங்கரமாக சத்தம் போட்டு வருது பாரு அப்படின்னு நினைக்கிறான். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக அப்படியே தன்னை நோக்கி வர்ற மாதிரி அவன் நினைக்கிறான். கொஞ்சமாக அப்படியே நிஜமாகவே வேகமாக அது தன்னை நோக்கி வர்றதை உணர்றான். அந்த மிகப்பெரிய கொடிய உருவம், அது வாயில் எவ்வளோ பயங்கரமான ஒரு தீ இருக்குது. ஐயோ அது என்னை இழுக்குது, இது என்ன அது என்னை இழுக்குதே, அதனுடைய வாயில் போய் நான் விடறனே, ஐயோ உடையாரே ஐயா மாரியாயி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய தன்னிலை மறந்து அந்த வேகமாக வரக்கூடிய அந்த ஸ்பெஷல் ரயிலில் போய் இவன் மாட்டிக்கிறான். இவனுடைய உயிரும் இந்த பூலோகத்தை விட்டு போயிடுது. ஆனால் கவர்னர் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு அந்த ரயிலில் உட்காந்து அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போகிறார். அடுத்த நாள் பத்திரிகையில் செய்தி வருது, மேன்மை தங்கிய கவர்னர் துரை அவருடைய பரிவாரங்களோடு ரொம்ப சௌக்கியமாக துவரை நகரத்தை சேர்ந்தார் அப்படின்ட்டு வருது. ஆனால் அவனுடைய அந்த முத்துடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அவன் மனைவி தீபாவளி அன்னைக்கு காலையில் பணியாரம் செஞ்சு வச்சுட்டு காத்துட்ருக்காங்க, புருஷன் வருவான்ட்டு. சின்னானும் அஞ்சலையும் அவங்க பசங்களும் நிமிஷத்துக்கு ஒரு முறை வாசல் பக்கம் போயிட்டு எட்டி பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பாட்ட இருந்தே சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க, இங்கே பாரு வரும்போது மத்தாப்பு துப்பாக்கியெல்லாம் வாங்கிட்டு வரணும், அப்படின்லாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அதனால் அப்பா வந்து மத்தாப்பும் துப்பாக்கியும் வாங்கிட்டு வருவான்ட்டு பசங்களை எட்டி பார்த்துட்ருக்காங்க. ஆனாலும் அவன் வரவே இல்லை, வரப்போவதும் இல்லை அப்படின்றத ரொம்ப அழகாக வந்து கல்கி எழுதியிருக்கார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒருத்தர் கதை சொல்கிற மாதிரி தான் எழுதியிருக்காரு. அந்த கதை சொல்லக்கூடியவர் ஒரு நாள் இந்த சம்பவம்லாம் முடித்த பிறகு மாயவரம் போகிறாரு. மாயவரத்தில் அந்த கிராம முன்ஷிப் குருசாமியை போய் பார்க்குறாரு. பார்க்கும்போது தான் இந்த செய்திகள்லாம் இப்போ கதை சொல்லிகிட்டு இருக்காருலே அவர்கிட்ட எடுத்து சொல்கிறாங்க. இந்த மாதிரிப்பா எங்கிட்ட வேலை செஞ்ச ஒருத்தர், அந்த பையன் வந்து அன்னைக்குன்னு பார்த்து வேலைக்கு வந்திருந்தான், ரயில் வந்தது, நான் தான் வந்து குடிச்சிட்டு வான்னு சொன்னேன், ஏதோ குளிரில் நடுங்கிட்டு இருக்கானே அப்படின்ட்டு. அவன் குடிச்சிட்டு வந்தவன் ரயிலில் விழுந்து செத்து போயிட்டான் அப்படின்ற கதையெல்லாமே எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த உடையார் என்ன பண்ணுறாராம், மது விலக்கு இயக்கத்தில் பயங்கர பிசாசு போல் வேலை செய்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போல்லாம் போயிட்டு அந்த முன்சிப் குருசாமி உடையார்கிட்ட கல் சாராயம் அப்படின்னு ஏதாவது பேசிட்டா பயங்கரமாக கோவப்படுறாராம். அப்படிப்பட்ட ஒரு ஆளாக மாறிவிட்டார் அப்படின்ட்டு சொல்லி இந்த கதையை வந்து முடிக்கிறாங்க. இந்த கதை ராஜாஜி நடத்தின விமோசனம் இதழில் 1929 வந்த ஒரு கதை. ரொம்ப அற்புதமான ஒரு கதை. வெள்ளைக்காரங்க அவங்க போகக்கூடிய பாதையில் ரயில் தண்டவாளத்து பக்கத்தில் ஒரு ஆள் நின்று காவல் பணி செய்யணுமான தேவையே இல்லை. இருந்தாலும் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, ரயிலில் போகிற ஒருத்தருக்காக இங்கே மழையில் குளிரில் நடுங்கிட்டு நம்ம மக்கள் வந்து வேலை செஞ்சுருக்காங்க. நிறைய பேர் வந்து உயிரை விட்டுருக்காங்க. நிறைய பேர் அவங்களுடைய குடும்பத்துடைய நல்லது கெட்டது கூட கலந்துக்க முடியாமல் இருந்திருக்காங்க. அப்படின்ற எல்லா துயரத்தையும் கல்கி அவர்கள் இந்த சிறுகதையில் எழுதி. இந்த கதை சுருக்கம் உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கதை முழுமையாக அப்படியே வந்து வாசித்து ஒரு வீடியோவாக வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் போடுறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன். இன்னும் இது போல் நிறைய கதைகள் நம்ம சேனலுக்கு பார்த்து நண்பர்களுக்கும் பகிர்ந்துருங்கள்.